ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2026 ஏப்ரல் 1 முதல் வருமான வரி புதிய விதிகள் 7 மாற்றங்கள் என்னன்னு பார்க்கலாம். 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் புதிய வருமான வரி விதிகள் சம்பளதாரர்களுக்கு முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளன. மத்திய நேரடி வரிகள் வாரியம் CBDT அறிவித்துள்ள இந்த புதிய விதிகள் அலவன்ஸ்கள், சலுகைகள் மற்றும் வரி கணக்கீட்டு முறைகளில் பல மாற்றங்களை உள்ளடக்கியவை. குறிப்பாக வீட்டு வாடகை படி HRA, குழந்தைகளுக்கான படிகள், வாகன சலுகைகள் மற்றும் வரி பிடித்தங்களுக்கான ஆவணங்கள் போன்றவற்றில் முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் வரி செலுத்துவோரின் மாத சம்பளத்திலும் நிகர வருமானத்திலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். முதலில் HRA தொடர்பான விதிகள் பெரிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முன்பு மும்பை, டெல்லி, சென்னை மற்றும் கொல்கத்தா போன்ற நகரங்களுக்கு மட்டுமே 50% வரை HRA வரி விலக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இப்போது ஹைதராபாத், புனே, அகமதாபாத் மற்றும் பெங்களூரு போன்ற நகரங்களில் இது சேர்க்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த நகரங்களில் வசிக்கும் பணியாளர்கள் அதிக அளவில் HRA வரி விலக்கை பெற முடியும். மற்ற நகரங்களுக்கு 40% வரை வரம்பு தொடரும். ஆனால் இந்த சலுகை பழைய வருமான வரி முறையை தேர்வு செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்பது முக்கியமான விஷயம். அடுத்ததாக, குழந்தைகளுக்கான அலவன்ஸுகளில் பெரிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் கல்வி தொடர்பான படி மாதம் ரூபாய் 100 ரூபாய் 3000 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் விடுதி செலவுக்கான படி ரூபாய் 300 ரூபாய் 900 ஆக உயர்ந்துள்ளது. இந்த சலுகைகள் அதிகபட்சம் 2 குழந்தைகளுக்கு மட்டுமே வழங்கப்படும். இது குடும்ப செலவுகளை சமாளிக்க பெற்றோருக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். மேலும் நிறுவனங்கள் வழங்கும் கார் சலுகைகளின் வரி மதிப்பீட்டிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 1.6 லிட்டர் வரை என்ஜின் கொண்ட கார்கள் மாதம் ரூபாய் 5000 எனவும் அதற்கு மேலான கார்கள் ரூபாய் 7000 எனவும் வரிக்கு உட்படுத்தப்படும். இதனுடன் ஓட்டுநருக்கான ரூபாய் 3000 கூட சேர்க்கப்படும். இதனால் நிறுவன வாகனங்களை பயன்படுத்தும் ஊழியர்களின் வரி கணக்கீடு மாற்றமடையும். வீட்டு சேவைகள் மற்றும் பயன்பாட்டு வசதிகளுக்கும் புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. துப்புரவு, தோட்டம், பாதுகாப்பு போன்ற சேவைகளுக்கான செலவுகள் உண்மையில் செலுத்தப்படும் தொகையை அடிப்படையாக கொண்டு வரிக்குள் கொண்டு வரப்படும். அதேபோல் மின்சாரம், தண்ணீர், எரிவாயு போன்ற வசதிகளும் நேரடியாக செலுத்தப்படும் கட்டணத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும். பரிசுகள் மற்றும் வவுச்சர்களுக்கான விதிகளிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு நிதியாண்டில் ரூபாய் 15,000 தாண்டும் பரிசுகள் வரிக்கு உட்படும். ஆனால் பணி நேர உணவு மற்றும் பானங்களுக்கு ரூபாய் 200 வரை விலக்கு தொடரும். இதனால் நிறுவனங்கள் வழங்கும் சலுகைகளில் தெளிவான வரம்புகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இறுதியாக, வரி பிடித்தங்களுக்கான ஆவணங்கள் சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக HRA கோரும்போது வீட்டு உரிமையாளரின் PAN, முகவரி போன்ற விவரங்கள் வழங்கப்பட வேண்டும். வருடத்திற்கு ரூபாய் 1,00,000 மேல் வாடகை செலுத்தினால் இது கட்டாயமாகும். மேலும் வாடகைதாரரும் வீட்டு உரிமையாளரும் இடையிலான உறவையும் வெளிப்படுத்த வேண்டும். மொத்தத்தில் இந்த புதிய வருமான வரி விதிகள் சம்பளதாரர்களுக்கு சில சலுகைகளை அதிகரித்தாலும் அதே நேரத்தில் ஆவணப்படுத்துதல் மற்றும் தெளிவான தகவல் வழங்கலை கட்டாயமாக்குகின்றன. எனவே 2026 ஏப்ரல் முதல் உங்கள் வரி திட்டமிடலை முன்கூட்டியே சரி செய்து கொள்வது மிகவும் அவசியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.